"வா தல, வா தல" அப்படின்னு தான் இருந்தது இந்த ப்ரோமோ 2வ பார்க்குறப்போ. ப்ரோமோ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதில அவர் கேட்ட கேள்வி இருக்கு தெரியுமா? "எப்பாடா ரொம்ப நாளா நான் கேட்கணும்" அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கேள்வி அவர் கேட்டாரு. 7வது சீசனுக்கும் 8வது சீசனுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாரு. முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா மத்த சீசன்லலாம் போட்டியாளர்கள் இருந்தாங்க. இந்த சீசன்ல தான் புனிதர்களா இருக்காங்க அப்படின்னாரு. ஐயோ! சூப்பரா சொன்னீங்க முத்து அப்படின்னு தான் இருந்துச்சு. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, அத விட சிம்பிளா ரொம்ப பாயிண்ட்டா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, எல்லாருமே சேஃபா கேம் விளையாடுற மாதிரி இருக்கு இந்த சீசன்ல தான் அப்படின்ட்டு. அதுவும் ரொம்பவே உண்மை அப்படின்னு தான் நான் சொல்லணும். அடுத்து நம்ம ஜாக்லின் ஒண்ணு சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு சரியா புரியல. "எங்க சீசன நாங்களே புகழ்ந்துக்கிட்டா ரொம்ப கூச்சமா இருக்கு சார்" அப்படின்னாங்க. அப்ப அவங்க பாசிட்டிவாவா சொல்றாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் தோணுச்சு. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சூப்பரான ஒரு காம்படிட்டரா தான் இருக்காங்க. ஸோ அவங்க இத சொல்லலாம். தப்பே இல்ல. அடுத்து நம்ம சிவா பார்த்தீங்கன்னா, "நான் 100 பாத்திரம் கழுவுனேன். ஆனா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாத்திரம் கழுவிட்டாங்க" அப்படின்னாரு. எனக்கு அது ஒண்ணுமே புரியல. விஜய் சேதுபதி சார் உடனே கேட்பாரு, "கதாபாத்திரத்த நல்லா பண்ணுவீங்கன்னு உள்ள அனுப்புனா, நீங்க என்னடா பாத்திரம் கழுவுறத பத்தி பேசுறீங்க?" அப்படின்னாரு. ஒருவேளை சிவாவும் வந்து பாத்திரம் கழுவுனேன்னு சொல்லி இத தான் மீன் பண்ணியிருப்பாளோ? தெரியல. இருக்காது, இருக்காது. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, அவர் சூப்பரா ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. "7 சீசன பார்த்த பிறகும் 8வது சீசன் நீங்க பண்றது இருக்கே, ஐயோ!" அப்டின்னாரு. அத கேட்கிறப்போ அப்பாடா! அப்டின்ற மாரி எனக்கு இருந்துச்சு. நீங்க லைவ்ல பார்க்குறப்போ தெரியும். இவங்க டாஸ்க் விளையாடிக்கிட்டு இருக்கப்போவே நடுவுல நெறைய வாட்டி பிக் பாஸ் வந்து அப்ப கூட அவங்களுக்கு மனசு நோகக்கூடாது அப்டின்றதுக்காக, "நீங்க நல்லா தான் பண்றீங்க. ஆனா இத விட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணுங்களேன்" அப்டின்ற மாரி அவர் எத்தனையோ வாட்டி கெஞ்சிருக்காரு. அண்ட் விஜய் சேதுபதி சாரும் வீக்கெண்ட்ல இத விட இன்னும் எவ்ளோ க்ளூ குடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க இருக்கிறவங்க சொல்ற பதில்லாம் பார்த்தா, அவங்க ரொம்ப கிளியரா தான் இருக்கிறாங்க. நம்ம சேஃப் கேம் விளையாடுறோம். இங்க நம்ம வந்து போட்டியாளர்களா இல்ல, ரொம்ப புனிதர்களா இருக்கோம். அப்படின்ற எல்லா மேட்டரும் அவங்களுக்கே தெரியுது. அத பிரேக் பண்ணிட்டு ஏன் வெளில வர மாட்றாங்க அப்படின்றது எனக்கே தெரியல. என்னடா ப்ரோமோவ காணோம், ப்ரோமோவ காணோம் அப்படின்ட்டு ஒரு குரூப் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ப்ரோமோவ பார்த்தோனே, அட இதுக்காடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இன்னொரு குரூப் வந்து கமெண்ட் போடுவாங்க. ஸோ நீங்க இந்த 2 குரூப்ல எந்த குரூப் அப்படின்றத வந்து மிஸ் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்தோனே அந்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 3 வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.